ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வசனம் நிறைய இடங்களில் வசனம் பார்க்க போகிறோம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதாவது God has a divine plan for us. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய ஒரு பூரண திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த டிவைன் பிளானை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு God puts the right people at the right time at the right place. தேவனுடைய திட்டத்தை நம்ம எல்லாரும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை சரியான நேரத்தில் சரியான மக்களோடு சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய தேவன். இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். என்ன, நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா அந்த இடத்துல அதற்கான நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்தரம் இருக்கிறது, அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்போ என்னென்னா, அது யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, கர்த்தர் இங்கே புல்பீட்டில் இருந்தால் பேசுவார்னு நினைக்காதீங்க. எங்கேயும் பேசுவார், யார் கூடயும் பேசுவார். நீங்கள் பைபிள் படிக்கும்போது பேசுவார், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுவார், யார் கூட வேணாலும் பேச முடியும். சமயத்தில் நிறைய நேரங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலமாகவே பேசுவார். ஏன்னா நம்ம பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க, உங்கள் பிள்ளை சொல்லணும், இதுக்கு எதுக்கு இது பண்ணுறீங்க, இதை செஞ்சால் சரியாயிருன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறோம். அதனால் நம்ம இருக்கிற இடங்கள்லே சரியான நேரத்தில் சரியான ஆளை கொண்டு சரியான நேரத்தில் காரியங்களை செய்வார். இங்கே ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சம்பவம், நாமன் என்று சொல்லக்கூடிய நாகமானை குறித்த ஒரு கதை. சரியா? இந்த நாகமான் யார்? சீரிய தேசத்தினுடைய ஒரு கமாண்டர், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், இல்லை ஒரு ஜெனரல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். சரியா? அதில் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்களேன். படைத்தலைவனாகிய அதாவது ஒரு பெரிய ஆள் இவர். சீரிய தேசம் என்பது அந்த நாட்களில் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜ்யம். ஏன்னா சீரிய தேசம்தான் 722வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவங்க இஸ்ரவேல் தேசத்தை பிடித்தவங்க. அவங்க தான் பிடித்தாங்க 722 வருஷம். அவங்க தான் மிகப்பெரிய வேர்ல்டு பவராக கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த இராணுவத்தில் உள்ள ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் எண்ணிக்கை உள்ளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். சரியா? வாசிங்க. நல்ல கவனிங்க. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். யார்? கர்த்தர் அவரை அறியாத ஒரு மனுஷனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். இது தேவனுடைய திட்டம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம கூட இருக்கக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தரால் உருவாக்கப்பட்டவங்க. அது நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை படைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவங்கள படைத்து ஒரு நோக்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்து வாசிங்க. பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு குஷ்டரோகம். இவ்வளவு மகா பராக்கிரமசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆள், அவருக்கு என்ன குஷ்டரோகம் இருக்கிறது. குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த லெப்ரசி அப்படின்னு சொல்கிறது அந்த நாட்களில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அது தேவனால் சபிக்கப்பட்டவன், அவன் ஒரு பாவி, அவன் சபிக்கப்பட்டவன். பாவி மாத்திரம் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை கர்ஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் அவனுக்கு இந்த லெப்ரசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எண்ணக்கூடிய ஒரு காலம். ஆனால் எங்கே இவர் பெரிய பொசிஷனில் இருக்கார், அவரை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை சீரிய தேசத்துக்கு செய்ய போகிறாருன்னு தெரியும். ஆனால் அவனுக்கு என்ன இருக்குது? குஷ்டரோகம் இருக்குது, லெப்ரசி இருக்குது. சரியா? என்ன, இஸ்ரவேல் மேலே ஒரு இடத்துல போய் போர் தொடுத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள எல்லாரையும் அழிச்சிட்டு பொருளை கொள்ளையடிச்சிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்துடுறாங்க. எப்போவுமே இந்த சீரியர்கள் ஒரு இடத்துல போய் போர் தொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள பொருள்களை கொள்ளையடிச்சிட்டு வயசானவங்களை கொலை செஞ்சு போட்டுட்டு வாலிப பிள்ளைங்க யாராவது உதவிக்கு வேலைக்கு படுக்க முடியும் அப்படின்னா அவங்கள எடுத்துட்டு ஆடு மாடு நல்ல பெரிய ஆடு மாடு இருந்தால் அதை கொண்டு வந்துடுவாங்க. முதிர் வயதான ஆடு மாடாக இருந்தால் அதையும் கொண்டு போட்டுட்டு
அவங்க வந்துடுவாங்க. இப்படி வரும்போது, இப்படி கொள்ளையடிச்சிட்டு வரும்போது ஒரு முறை என்ன பண்ணுறாரு, ஒரு வேலைக்கார பெண்ணை கூப்பிட்டு வந்துடுறார். இவரை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பு கொண்டு வர போகிறாருன்னு சொல்லியாச்சு. கர்த்தர் இவரை கொண்டு வச்சிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட பிரச்சனை என்ன, குஷ்டரோகம். இவர் சபிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ கூட்டு வரும்போது என்ன, ஒரு அடிமை பெண்ணை, ஒரு பெண்ணை அடிமையாக கூட்டு வந்துடுறாங்க. ஒரு சிறு பெண்ணை அடிமையாக கொண்டு வந்துடுறாங்க. சரியா, வாசிங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறா, நாகமானுடைய நேமன் என்று சொல்லக்கூடிய நாகமானுடைய மனைவிக்கு வேலைக்காரிய அசிஸ்டண்டாக இருக்கிறாங்க, ஸ்லேவா. வேலைக்காரிங்கிற விட அடிமைய பெண்ணாக இருக்கிறா, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறா. இப்போ இங்கே ஒரு நாகமானுடைய கண்கள்லேருந்து முதல்ல இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த சிறு பெண்ணுடைய கண்கள்லேருந்து இதை பார்ப்போம். சரியா, இப்போ நாகமான் யார், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், சீரியாவுக்கு அவர் மூலமாக ரட்சிப்பு கொடுக்க போகிறவர், அவர் பெரிய படைத்தலைவன், அவர் பராக்கிரமசாலி. ஆனால் அவருக்கு குஷ்டரோகம் இருக்குது. இப்போது இந்த வீட்டில் அவங்களுடைய மனைவிக்கு அடிமை பெண்ணாக ஒரு பெண் இஸ்ரவேலிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட பெண் இருக்கிறாள். சரியா, வாசிங்க. அவள் தன்னுடைய எஜமானியரை பார்த்து, நலமாய் இருக்கும், இப்போ இந்த பெண் என்ன சொல்றா, ஐயா உனக்கு குஷ்டரோகம் இருக்கு, உன்னுடைய கணவனுக்கு குஷ்டரோகம் இருக்கு, இவர் செய்ய வேண்டியது எல்லாம், இவர் எருசலேமுக்கு போனார்னா இவருடைய குஷ்டரோகத்தை தீர்த்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, நாகமான கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்யணும், நாகமான வச்சிருக்கிறாரு. ஆனால் நாகமானுடைய குஷ்டத்தை போக்குறதுக்கு எங்கே போகணும், யாரை பார்க்கணுங்கிறத சொல்லக்கூடியது ஒரு வீட்டில், அவர் வீட்டில் இருக்கிற ஒரு அடிமை பெண். இப்போ நாகமானுடைய பிரச்சனைக்கு அவருக்கு வர வேண்டிய ஒரு முடிவு எங்கே இருக்குது, அவர் வீட்டிலே இருக்குது. எங்கே, அவர் வீட்டிலே இருக்குது. நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில், நம்மளுடைய ஊழியங்களில் நமக்கு தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு ஆன்சர் நம்மகிட்டே இருக்குது. நம்ம நிறைய பேர் கேட்கறதில்ல. இப்போ அந்த சகோதரி சொன்ன உடனே அந்த அம்மா கேட்டுட்டு போய் நாகமான்கிட்ட சொல்கிறாங்க. நாகமான் என்ன பண்ணியிருக்கலாம், அடப்போ, எப்படி என்ன பெரிய எருசலேமுக்கு போகிறது, நான் எருசலேமுக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் நாகமான் என்ன பண்ணுறாரு, சீரியஸாக எடுத்துக்கிறார். சீரியஸாக எடுத்து என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாட்ட போய் ராஜாட்ட ஒரு கடிதம் வாங்குறார். நான் போகிறேன், இந்த மாதிரி எனக்கு இந்த குஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு கடிதம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த கடிதத்தை வாங்கிட்டு போய் இஸ்ரவேல் ராஜாட்ட கொடுத்த உடனே இஸ்ரவேல் ராஜா என்ன நினைக்கிறாரு, சீரிய ராஜா நம்ம கூட சண்டை போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுக்கிறான்னு தான் நினைக்கிறாரே ஒழிய, அவருக்கு தனக்கு கீழே இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி மூலமாக என்ன செய்ய முடியும்னு தெரியல. தீர்க்கதரிசி எலிசாவுக்கு கேள்விப்பட்ட உடனே எலிசா என்ன சொல்கிறாரு, நீ எதுக்கு கவலைப்படுற, அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாகமான் அவர்கிட்ட வர்றாரு. வந்த உடனே எலிசா என்ன பார்க்க மாட்டேங்கிறார். எலிசா வெளியே இவரை பார்க்க மாட்டேங்கிறார். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, நான் சீரியாவில் பெரிய இராணுவ தளபதி, பெரிய படை தலைவன், நான் பெரிய ஆள், நான் போய் சொன்ன உடனே ராஜா கடிதம் கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு எனக்கு இது இருக்குது, செல்வாக்கு இருக்குது. இப்போ நான் இஸ்ரவேலில் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும், இஸ்ரவேலில் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த தீர்க்கதரிசி வெளியே வர மாட்டேங்கிறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, ஒரு வேலைக்காரனை விட்டு அவனை போய் என்ன பண்ணு, இந்த யோர்தான் நதியில் போய் 7 முறை முங்கி எந்திரிக்க சொல்லு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் வர்றது நல்ல நைல் நதி ஓடுது, அது நல்ல சுத்தமான தண்ணி. அதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா யோர்தான் அவ்வளோ நல்ல தண்ணி கிடையாது. இன்றைக்கி யோர்தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ ஸ்டைலாக போய் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போனோம், யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு தண்ணியில் குடிக்கிற கேட்குற, அங்கே போனீங்க நம்ம ஊர்லேயே நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்லணும் போல் தோணுதில்லை.
அப்படி இருக்கிற தண்ணியில் இவர் என்ன சொல்கிறாரு, 7 முறை முங்கி எந்திரிங்கிறாரு. இப்போ நாகமானுக்கு என்ன வந்திருக்கணும், பயங்கர கோபம் இல்லையா, கோபம் வந்துச்சு. ஆனால் அங்கே இன்னொரு ஆளை வைக்கிறார் ஆண்டவர், இன்னொரு ஆளை வைக்கிறார். இங்கே பாருங்க, கர்த்தருடைய திட்டம் பாருங்க, எங்கெல்லாம் எப்படி ஆளுங்களை கர்த்தர் எங்கே பிளேஸ் பண்ணுறாரு பாருங்க. அவன் வீட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரியை வைக்கிறாரு. இங்கே வந்து எலிசாட்ட போகலைன்ன உடனே, கோவம் வந்த உடனே கூட இருக்கிற ஒரு சேனை இது என்ன சொல்கிறான், போர் சேவகன், ஆண்டவனே ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப இல்லை, இது அற்பமான காரியம் சொல்கிறாரு, இதை செய்கிறதுக்கு உனக்கு என்ன. அவனுக்கு ஒரு சென்ஸ் வரக்கூடியதா இன்னொருத்தரை வைக்கிறார் அங்கே. கர்த்தருடைய திட்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எங்கெங்க யாரெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, இதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய ஆலோசனை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம், அந்த ஆலோசனை நமக்கு விருப்பமா இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்றோம், ஆலோசனை கொடுத்தவனை அடிக்கிறதுல இருக்கும். ஹலோ, ஆமா, இது நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்காதீங்க. பழைய ஏற்பாடில் முழுவதும் வாசிங்கன்னா அப்படி தான் இருக்கும். தீர்க்கதரிசி எப்பெல்லாம் வந்து ராஜாவுக்கு நல்லதை சொன்னால் உடனே கேட்பான். ஆனால் தீர்க்கதரிசி எப்போ நீ மனம் திரும்ப சொன்னானோ உடனே தீர்க்கதரிசியை அடித்து கொண்டுருவான், இல்லைன்னா இவனை பேசாமல் தூக்கி சிறைச்சாலையில் போட்டுருவான். நம்மளும் அப்படி தான். நம்ம என்ன இன்னைக்கு அடித்து கொள்வது இல்லை, நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட பேச மாட்டோம். அவங்கள பார்த்தா பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவோம். பேசினா தானே பிரச்சனை. யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் வந்து ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு எங்கெல்லாம் ஆள் வைக்கிறாரு பாருங்க. சொன்ன உடனே இவர் போய் 7 முறை முங்கி எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. வந்த உடனே அவருக்கு வந்து சுகமாயிருது. இப்போ சுகமான உடனே அவருடைய மனம் மாறுதலை பாருங்க. 17வது வசனம் பாருங்க. அவர் வந்து எலிசாட்ட என்ன சொல்றாரு பாருங்க. நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். நீ உட்கார்ந்துருக்க இடத்துல இருக்கிற காலடிப்பட்ட 2 பொதி மண்ணு வேணும். உமது அடியேனில் கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தை பலியையும் செலுத்துவதில்லை. என்ன, நான் இனிமேல் வேற தேவர்களுக்கு பலி செலுத்த மாட்டேன், மெய்யான இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன் ஒருவருக்கு தான் பலி செலுத்துவேன். அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன வைக்கிறாரு, கூட ஒரு படையில் உள்ள ஒரு சேவகனை வச்சிருக்கிறாரு, வீட்டில் கொண்டு வந்து ஒரு அடிமை பெண்ணை வைக்கிறாரு. எவ்வளவு அழகாக கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறாரு பாருங்க. ஏன் இதே தேவன் வந்து அவரை வந்து அவர் இருக்கிற தேசத்திலே முங்கி எந்திரிச்சா சரியாகனு சொல்லலை. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு இடத்துல தான் வச்சிருக்காரு, ஒரு இடத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, ஒரு மக்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, ஒரு நேரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு அநேகர் வந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டது இந்த தேசங்கள்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அநேகர் இந்தியாவிலேருந்து வந்தாலும் இலங்கையிலேருந்து வந்தாலும் அநேகர் வந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டது இந்த தேசத்தில். ஏன்னா உங்கள் தேசத்தில் இருக்கும்போது உங்களால் தெரிஞ்சிருக்க முடியாது. ஒரு இக்கட்டு, ஒரு பாடு, ஒரு போராட்டத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு யார் கர்த்தர்னு தெரியக்கூடிய காரியம். அப்போ யாரையாவது கொண்டு வந்து கர்த்தர் உங்களுடைய கண்களை, மனக்கண்களை திறக்கக்கூடியதா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம வேற தேவர்களை சேவிக்கிறது இல்லை, ஒரு காரியம் மட்டும் நீங்க எனக்கு மன்னிக்கணும். என்னன்னா, என்னுடைய ராஜா ரிமோன் கோவிலுக்குள்ள போய் அந்நிய தேவத்தை வணங்குவாரு, நான் அவர் கூட போகணும். நான் அங்க போய் அவர் கூட சேர்ந்து பணிய வேண்டியிருக்கேன். ஏன்னா எங்க ராஜா பணியும் போது நானும் பணியணும். அப்படி பணியும் போது என்ன, என்னால் இது பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருந்தானா அது வந்து என்ன வந்துடும், ராஜாவுக்கு எதிராக ராஜ துரோகம் பண்ணுறேன்னு வந்துடும். அதனால எனக்கு கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக. அப்போ பாருங்க, கர்த்தர் வந்து ஒருத்தரை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொண்டு வர போகிறாரு. ஆனால் என்ன மாதிரி கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா, ஒரு சரியான இடத்துல ஒரு சரியான ஆட்களை கொண்டு அவருக்கு கர்த்தர் யாருங்கிறத ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்குறார். இப்போ ஒருவேளை நீங்கள் அடிமை பெண்ணாக இருக்கிறீங்கன்னு வைங்க, இந்த இடத்துல உள்ள அடிமை பெண்ணாக இருக்கிறீங்கன்னு வைங்க.
இந்த அடிமை பெண்ணுக்கு என்ன, நிச்சயமாக அவள் குடும்பத்தை இழந்துட்டான். அவன் தாய் தகப்பன் கொல்லப்பட்டு விட்டாங்க, அவங்களுடைய சொத்து போயிடுச்சு. தான் வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, தன்னுடைய தேவனை விட்டு, ஏன்னா அவன் தெளிவாக சொல்கிறான், என்ன இஸ்ரவேலில் இருந்தால் ஆண்டவன் சொல்லி அவரை குணப்படுத்திடுவார். அப்போ என்ன, யெகோவா தேவனை தெரிந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அப்போ தேசத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தேவனை விட்டு அடிமை பெண்ணாக ஒரு நாகமானுடைய ஒய்ஃபுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா வர்றாங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க? நமக்கு என்ன வந்திருக்கும்? என்ன ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தானே நான் வந்தேன், உங்கள் இந்த தேசத்துக்கு நீங்கள் சொல்லி தானே வந்தேன், வந்தால் எனக்கு வேலை கிடச்சிரும், வீசா கிடச்சிரும், பாஸ்போர்ட் கிடச்சிரும், எல்லாம் சரியாயிருந்து வந்தால் எல்லாமே தலையிலாக போகுது ஆண்டவரே. ஒழுங்காக ஊர்லேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதையும் கெடுத்து இங்கே கொண்டு என்னை வீட்டில் உட்கார வச்சு, வாட் இஸ் திஸ் லார்ட், ஒய் லார்ட், ஏன் ஆண்டவரே? சில நேரங்களில் எதுக்காக கர்த்தர் காரியத்தை செய்கிறார் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் யாருக்கோ எங்கேயோ ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான் அந்த காரியம் செய்கிறான்னு புரிஞ்சு கொள்ளணும். அந்த பெண் மட்டும் வாயை திறந்து தேவனை குறித்து சொல்லாமல் இருந்திருந்தான்னா இந்த காரியம் நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஆனால் எப்படி தெரியுமா இருந்திருக்கணும்? ஆக்சுவலாக அந்த பெண்மணிக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கணும்? அந்த சகோதரி, நீ எங்கள் தேசத்தில், எங்கள் தேவனுடைய தேசத்தில் எங்கள் குடும்பத்தை அழித்து, என்னுடைய குடும்பத்தையும் அழித்து, என்னை அடிமையாக கொண்டு வந்தேல, உனக்கு குஷ்டம் மாத்திரம் இல்லைடா, எல்லாம் வரும். என் தேவன் உன்னை சும்மா விடுவாரா? உன் வலப்பக்கத்தில் 1000 பேரும், இடப்பக்கத்தில் 10000 பேர். இதெல்லாம் வசனம் அடி பட்டே கிளப்பிடும். உன் கண்ணை குத்திடுவார், உன்னை நோண்டிடுவார், உன்னை குழப்பி விட்டுருவார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் வசனம் இருக்கு. அதனால என்னையை தொட்டா நீ விட்டுருவாரா கர்த்தர்? இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு போயிருக்கிறார். உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா என்ன காரணம்? அங்கே யாருக்கோ எப்படியோ ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக. இதில் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், இந்த பெண்ணுடைய தவறு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இந்த பெண் ஏதாவது பாவம் பண்ணாங்களா? நீங்கள் நிறைய பேர் நீங்கள் உட்காந்துருக்கலாம், நீங்கள் உட்காந்து யோசிச்சிருக்கலாம், நான் நல்லா தான் இருந்தேன், நான் ஒன்றுமே பண்ணலை, என் தப்பு பூரா என் புருஷன் மேலே, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை என் பொண்டாட்டி மேலே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை என் பிள்ளை, இல்லை என் பெற்றோர், யாருமே எந்ததுமே உங்களை இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யாத போது உங்கள் உலகம் முழுவதும் தவறுதலாக போகுது. காரணம்னா அதுலேயும் கர்த்தருடைய கரம் இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த பெண் என்ன செஞ்சா? அந்த சகோதரி ஒன்றுமே பண்ணலையே. She has nothing to do, she has no role to play in this. அவ போய் ஒரு நாகமான் வீட்டில் அடிமையாய் போகணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்கல. And she did not choose that life. அவ தெரிந்தெடுத்து போகல. எனக்கு அருமையானவர்கள், நம்ம போராட்டங்களில் போகும்போது எல்லா பாடுகளும் போராட்டங்களும் பாவத்தினாலேயும் சாபத்தினாலேயும் இல்லை. இதை புரிஞ்சு கொள்ளணும். தேவன் ஒரு நோக்கத்தோடு கொண்டு போறாரு. அந்த பெண்மணி கொண்டு போகப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நாகமானுக்கு ரட்சிப்பு வர வேண்டும், நாகமான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வேலையை செய்கிறாரு. அப்ப நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். என்னை எதற்காக கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு? நான் எதற்காக இங்க வைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் தேவனை குறித்து யாருக்கு சொல்வதற்காக என்னை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, அதனுடைய நோக்கம் என்னென்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கண்கள் நமக்கு வேணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம செய்தது எல்லா காரியமும் சரியா செஞ்சது போல இருந்தாலும் நம்ம பாடு அனுபவிக்கிறோம்னா அதற்கு பின்னாக ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. there is a divine plan behind your suffering-ங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த பெண் என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இட்ஸ் அவுட் ஆஃப் her hands. She didn't deserve any of those things.
இன்னைக்கு மேபி உங்க பேரண்ட்ஸு, இல்லை மேபி யோர் பார்ட்னர், மேபி யோர் சில்ட்ரன், மேபி உங்க ஆஃபீஸு, ஏதோ ஒரு இடத்துல நீங்க யூ மே ஹவ் ஃபேஸ்ட் இன்ஜஸ்டிஸ். இட்ஸ் ஓகே, ஐம் டெல்லிங் யூ, இட்ஸ் ஃபைன். ஸ்டில் காட் இஸ் இன் சார்ஜ். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய நோக்கம் இருக்கு, கர்த்தருடைய திட்டம் இருக்கு. எங்கேயோ யாருக்கோ ரட்சிப்பு கொண்டு வருவதற்காக உங்களை அந்த திட்டத்தில் கொண்டு போறாருங்கிறத புரிஞ்சு கொண்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, உட்காந்து அழமாட்டீங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த சகோதரி சொல்லும்போது என்ன சொல்லி சொல்றாங்க, நாகமானம் சொல்லும்போது என்ன சொல்லி அட்ரஸ் பண்ணாங்க, என் ஆண்டவன். எப்படி? என் ஆண்டவன். ஏன்னா இது கர்த்தருடைய கரம் இருக்குது, புரிஞ்சிருச்சு. என்னை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாரு, அடிமையாக வச்சிருக்கிறாரு. இது காரணம் கர்த்தர். அதனால அவன் என் ஆண்டவன், அதனால நான் ஆண்டவன் தான் கூப்பிடுவேன். நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம், நாகமானே வாயிங்கே, யெகோவா தேவன் யார் என்று உனக்கு தெரியுமா, இது வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அரை மணி நேரம் செர்மன் எடுத்திருப்போம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களாக மாறிட்டோம் இல்லையா? நிச்சயமா. அப்போ என்ன, தேவன் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான மக்களை கொண்டு போய் வைக்கிறாருங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ என்ன, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் வாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியர் பேசேஜ் தான் எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப லெகுவாக அதை புரிஞ்சு கொள்வதற்கு வசதியாக இருக்கணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வரக்கூடிய ஒரு சம்பவம். சவுலாக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்துவை பின்பற்றவர்களை அவர் துன்புறுத்துவதற்கும் சிறைப்பிடிப்பதற்கும் அவங்கள துன்புறுத்துறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். வழியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அவர் கண்ணு தெரியாதவராக வர்றாரு. நீ தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி இவர் தமஸ்குவில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே கர்த்தர் வந்து அனனியான்னு ஒருத்தருக்கு தரிசனமாகிறார். அனனியான்னு ஒருத்தருக்கு, இந்த அனனியாவுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா சவுல்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், நீ அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு. உடனே அனனியா என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே அவன் பொல்லாதவன், உங்களுக்கு தெரியாது, அவன் லெட்ரு வாங்கிட்டு வந்திருக்கான். எங்கே? பிரதான ஆசிரியர் லெட்ரு வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாரும் அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் போடுறதுக்காக வந்திருக்கான். அவனையா அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, அவன் என் நாமத்து நிமித்தம் எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறதுக்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் அவனுக்கு போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்போ அனனியா வர்றார். அதில் 17வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவன் பொல்லாதவன், கடிதம் வச்சிருக்கான், இங்க வந்து எல்லா கிறிஸ்தவங்களையும் அடிச்சு துன்புறுத்துறதுக்காகத்தான் வர்றான், அதனால அவனுக்கு பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னவர் கர்த்தருடைய சத்தம் கேட்டது. இப்போ போய் என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ளே போய் சவுலை பார்த்து என்ன சொல்றாரு, என் சகோதரனாகிய சவுலே. எவ்வளோ பெரிய மாறுதல் பாருங்க. என் சகோதரனாகிய சவுலே, கர்த்தர் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து விழுந்தது, அவன் பார்வை அடைந்து. என்ன, இப்போ அவனுக்கு பார்வை அடையணும், பவுலுக்கு வந்து பார்வை வரணும். அதுக்கு ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்துகிறாரு, அனனியாவை உபயோகப்படுத்துகிறாரு. எங்கே போய் உட்கார சொல்கிறாரு, தமஸ்குல போய் உட்கார சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த வீட்டில் போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. பாருங்களேன், அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் தமஸ்கு. நீ போய் தமஸ்கில் உட்காரு, நான் ஆள் அனுப்புகிறேன். இங்கே கரெக்டாக ஒரு ஆள் அனனியாவை அனுப்பிச்சு நீ போய் அவன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு வந்து என்ன வருது, அவனுடைய கண்கள் செதில் போல் விழுகுது. ஏன் ஆண்டவர் வந்து
அனனியாவை உபயோகப்படுத்தி சவுலுக்கு பார்வை கொடுத்துருக்கணும். ஒரு நிமிஷம் இப்படி யோசிங்க. சவுலை சந்திக்கிறாரு, சவுலை சந்தித்து சவுலே சவுலேன்னு ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போவே சொல்லியிருக்கலாமே. தயவு செஞ்சு இப்படி சிந்திங்களேன். சவுலை சந்திக்கிறாரு, தமஸ்கு ரோட்டில் பார்க்குறாரு, சவுலே சவுலே நீ எதுக்குடா என்னை நிந்திக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு 2 கேள்வி கேட்குறாரு. அப்போவே ராஜா நான் தான் ஏசு கிறிஸ்து, நீ நிந்திக்கிற ஏசு கிறிஸ்து, உன்னை வந்து எல்லாருக்கு முன்னாடி வைக்க போகிறேன், நீ போய் நீ எனக்காக ஊழியம் பாருன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சே. யோசிங்க, ஏன் சொல்லலை? ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். லாஜிக்கு தானே. ஏன்னா கர்த்தர் தான் தரிசனமானார், கர்த்தர் தான் சொல்கிறாரு. இப்போ டைரெக்டாக அந்த கமிஷனை கொடுத்துருக்கலாமே. ஏன்னா பவுல் வந்து பின்னாடி மொத்த புதிய ஏற்பாடும் பவுலுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எழுதப்படலை. சரியா? நம்ம வாசிக்கிற புதிய ஏற்பாடு ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய சபையினுடைய ரகசியங்களை குறித்து எல்லா காரியமும் நமக்கு வெளிப்படுத்தினது அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள மொத்த புதிய ஏற்பாடு இருக்கு. ஆனால் பவுலுக்கு என்ன தெரியணும்? நான் இன்னொருவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நீ போய் உட்காரு, அனனியா வந்து இன்னொருத்த வந்து நீ போய் ஜெபம் பண்ணு, அனனியாவுக்கு சொல்லி நீ போய் இது பண்ணு. அப்போ பவுலுக்கு என்ன தெரியும்? நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது, எனக்கு இன்னொரு ஆள் வேணுங்கிறது பவுலுக்கு தெரியக்கூடியதாக. அதனால தான் பவுலுக்கு என்ன சொல்றாரு, நீ போய் தமஸ்குல இருங்கிறாரு. இங்கே வந்து அனனியா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் கண்ணு திறக்குது. இதுக்கப்புறம் அனனியா கூட வந்தாரா? இல்லை. இது நம்ம இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் ஒருத்தரை உங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி உங்களுக்கு பரிசுத்த ஆவி வருது, இல்லை நீங்கள் கர்த்தருடைய வரத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவரை பிடிச்சி தொங்காதீங்க, கர்த்தரை பிடிங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கும் ஊழியத்துக்கும் விசுவாசிகளாக இருக்காங்க, கர்த்தருக்கு இல்லை. ஹலோ, நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, எங்களுக்கு அந்த அண்ணன் சொன்னால் தான் செய்வோம், இல்லை அந்த பாஸ்டர் சொன்னால் தான் செய்வோம், அங்கே இருந்தால் தான் செய்வோம்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்களே ஒழிய கர்த்தருக்கு என்று வாழ்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அனனியா என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் அனுப்பிச்சாரோ அதை செஞ்சார், அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு பவுல்? அங்கேருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள ஒரே பயம். என்ன பண்ணிடுறாங்க, போச்சுரா இவர் வந்து சவுல் வந்து இப்போ வந்து வந்தார், கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறவன் கிறிஸ்துவன்னு சொல்கிறவனை பூரா அடித்தார், இப்போ அவரே வந்து அந்த கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லாம் பயந்து போய் எருசலேமுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதில் 26ஆம் வசனத்துக்கு வாங்க. எருசலேமுக்கு வந்து சீசருடைய சேர்ந்து கொள்ள பார்த்தான். இப்போ என்ன பிரச்சனைனா, ஆதி திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு அனனியாவும் சஃபீராவும் காசு எடுத்து வச்ச வெளிப்பாடு இருக்கு. ஹலோ, ஆனால் கர்த்தர் ஒருத்தனை சந்திச்சு அவன் வாழ்க்கையை மாத்தினாருங்கிற வெளிப்பாடு வரமாட்டேங்குது. பயம் வருது, நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு தமஸ்குக்கு போகிற வழியில் இது நடக்குது. அவன் அங்கே போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அரேபியா தேசத்துக்கு போய் 3 வருஷம் போயிட்டு திரும்ப வந்துடுறாரு. மறுபடியும் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ எருசலேமுக்கு திரும்ப வந்துட்டார். இவருடைய வாழ்க்கை மாறுதலை பார்த்து அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு வந்து என்ன பயம், அவன் உண்மையிலே சீசனா இல்லை இவன் நம்மளை போட்டு பார்க்க போகிறானான்னு சொல்லி அவனை யாரும் சேர்த்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. நல்லா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, இப்ப புரியும். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலருக்கு அழைத்து கொண்டு போய் ஏன்னா பர்னபா யாரு? சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடியதாக உற்சாகப்படுத்தக்கூடியவர். இவர் என்ன பண்ணார்? தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் போட்டவர். அதனால இவருக்கு வந்து என்ன, அப்போஸ்தலர் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ பர்னபா என்ன சொல்கிறாரு? நான் இவனை நம்புகிறேன், ஐ வில் பி சூரிட்டி ஃபார் ஹிம் சொல்லி கூட கூட்டு வரக்கூடிய ஒரு ஆள். யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அங்கே இன்னொரு ஆளை வைக்கிறார்.
பவுலை வெளியே கொண்டு வருவதற்கு, பவுலோட ஊழியத்தை செய்வதற்கு பர்னபா ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு பண்றாரு. ஏன்னா எருசலேம்ல சீஷர்கள் சேர்த்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. இங்க பர்னபா தான் கூட்டு வந்து, எப்பா நான் பொறுப்பு, எனக்கு தெரியும், ஐ எம் வில்லிங் டு டேக் த ரிஸ்க், என்னை நம்புற இல்லை, இவனை நம்பு. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஆதி திருச்சபையில் எல்லாம் பயந்து போய் இருக்கும்போது பர்னபா சொல்றாரு, இல்ல நான் இவர்கிட்ட நடந்தது எனக்கு தெரியும், இவர் உண்மையான சீசன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றார். சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி தொடர்ந்து. போக்கும் வரத்துமா இருந்தான், தைரியமாய் பிரசங்கித்து தர்க்கித்தான். என்ன இப்ப மற்றவங்க என்ன பவுலை போட்டு தள்ளிடணும்னு பாக்குறாங்க. சரியா? சகோதரர், அதாவது ஆதி திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர் அதை அறிந்து, நீ எங்க இருந்தா வந்த? தர்சுக்கு தானே வந்த, திரும்ப தர்சுக்கு போட தர்சுல கொண்டே விட்டாங்க. எப்படி சிந்திச்சு பாருங்களேன். அதாவது நம்ம இன்னைக்கு சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு பயங்கரமான ஒரு பற்றுதல், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு? இவருக்கு பிரச்சனை வந்துடும். பர்னபா வந்து இது கொடுக்குறாரு, ஆனாலும் ஷூரிட்டி கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணுறதில்ல, அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க, எப்பா நீ இருந்தால் அங்கே பிரச்சனை, அதனால நீ எந்த ஊர், தர்சு பட்டணமா, வாப்பா நீ டார்சஸ்க்கே திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லி ஆளை போட்டு கொண்டு போய் தர்சஸில் விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? பவுலை கொண்டு எல்லா தேசங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் போகணும், மொத்த புதிய ஏற்பாடு எழுதணுங்கிறது தேவனுடைய நோக்கம். ஆனால் அது தடைப்பட்டுச்சா? தடைப்படலை. கர்த்தர் மறுபடியும் யாரை எழுப்புறாரு? பர்னபா தான் எழுப்புறாரு. மறுபடியும் ஒரு பர்னபாவை கொண்டு வராரு. நீங்கள் நல்லா பாருங்கள், எப்போ வந்து கர்த்தர் ஒரு ஆளை கொண்டு வரணும்னா இன்னொரு ஆள் வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுறாரு. அதனால தான் எபேசு சபைக்கு கடிதம் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சபை என்கிற சரீரத்தை குறித்து அவ்வளோ அழகாக எழுதுறாரு. நம்ம எப்படி எல்லாரும் ஒரே ஏக அன்பினாலே ஒரே விசுவாசத்தினாலே கட்டப்பட்டவர்களாய் ஒரு சரீர பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக நம்ம எல்லாம் வளரணுங்கிற ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை அவர் கற்றுக்கொண்டதுனால தான் அதை அழகாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதுறாரு சபைக்கு. சபை என்பது ஒரு சரீரம், நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தை தெரிஞ்சு கொண்ட காரணம் என்ன? அவர் இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்தார். அனனியா இல்லைன்னா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. ஒரு கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு அனனியா தேவை, ஆனால் அவர் யாருன்னு சொல்லி காட்டுவதற்கு இன்னொரு பர்னபா தேவை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சரியான நேரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ தரிசு கொண்டு விட்டாங்களா? இப்போ அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ அந்தியோகியாவில் ஒரு நடக்குது. முதலாக நம்மளுடைய பைபிளில் கிறிஸ்தவர்கள் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா அந்தியோகியா சபைக்கு. சரியா? இப்போ 19வது வசனம் பாருங்க. அதில் அன்றி மற்றொருவருக்கு அறிவியாமல் சுற்றி திரிந்தார்கள். அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து என்னன்னா நல்லா கவனிங்க. இதுல வந்து பிரசங்கித்ததுல கொஞ்சம் பேர் யாரு? சீப்புரு தீவு ஆளுகள். நம்ம பர்னபா எந்த ஊருக்காரரு? சீப்புரு தீவாள், சைப்ரஸ். சீப்புருங்கிறது சைப்ரஸ். சரியா? சைப்ரஸில் உள்ளவர். பர்னபாவும் சைப்ரஸில் உள்ளவர். இங்கே உள்ள மக்கள் போய் பிரசங்கம் பண்ணி அங்கே அந்தியோகியால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? அடுத்து இருந்தது, கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்ப இங்க வந்து அந்தியோகியா வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க வந்து சபை நிறுவப்பட்டதுன்னு வந்து எருசலேமுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இப்ப யார் அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க? பர்னபா தான் இதுக்கு சரியான ஆளு. ஏன்னா அதுல ஏற்கனவே கொஞ்சம் பேர் சீப்புரு தீவுக்காரன், இவரும் சீப்புரு தீவுக்காரரு. அது மாத்திரமல்ல, இவர் கொஞ்சம் எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர், என்கரேஜ் பண்ணக்கூடியவர். அதனால இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லி இவர் அங்க அனுப்புறாங்க. சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் போய் சேர்ந்து
தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும். யாரு இப்ப பாருங்க, பர்னபா யாருன்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு பர்னபா யாரு? அவன் ஏற்கனவே உற்சாகப்படுத்துறவன், அவன் நல்லவன். அவன் ஏற்கனவே என்ன பண்ணா, கர்த்தர் மக்களை புத்தி சொல்லக்கூடியவன், மற்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவன். அவன் நல்லவன். யாரு? அவன் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவன், விசுவாசத்தில் நிறைந்தவன். இப்ப நல்ல கவனிங்க, பர்னபா இஸ் ஆல்மோஸ்ட் a செல்ஃப் கண்டைன்ட் மேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன, பரிசுத்த ஆவியினால நிறைந்தவன், மற்றவர்கள் முன்பாக நல்லவன் சொல்லி பேர் எடுத்தவன், வசனம் ரொம்ப நல்லா தெரியும், அவன் நல்லா உற்சாகப்படுத்தக்கூடியவன், ஜனங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவன். இவர் ஒரு சபையை நிர்வகிக்க முடியும், இவரால் அந்த அந்தியோகிய சபையை வழிநடத்த முடியும்னு சொல்லி எருசலேமில் உள்ள ஆதி அப்போஸ்தலரை டிசைட் பண்ணி இவர் அனுப்புறாங்க. இப்போ நீங்க பர்னபா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்னை உண்மை உள்ளவன் என்று கண்ணி, நீங்கள் எல்லோரும் எனக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்கு பாத்திரவானாய் நான் நடக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு ஜெபத்தை போட்டு அந்த சபையை வழி நடத்தியிருக்கலாம். அந்த சபைக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அந்த சபைக்கு ஏற்கனவே புத்தி சொன்னார் இல்லையா, அங்கேருந்து அந்த சபையை எப்படி நடத்தணும்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, சேர்க்கப்பட்டார்கள். என்ன? பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு. என்ன இவர் என்ன பண்றாரு? இவ்வளவு நல்ல ஆளு, இவரால சபையை நிர்வகிக்க முடியும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப பர்னபா வெளியே போய் ஒருத்தரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப பர்னபா மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பாஸ்டர் இருந்தாருன்னா இன்னொருத்தரை போய் வேலை கூட்டு வருவாரா? ஏன்னா இப்போ நமக்கு பிரச்சனை என்ன, ஏன் ஆடு, ஏன் மந்த, ஏன் எனக்கு கீழே உள்ளது, ஏன் ஆடுவோம் சபைக்கு வந்துருச்சு, இது வந்துருச்சு. எப்பா எங்கே இருந்தான்னு ஆடு புல்லு எங்கே இருக்கு அங்கே போய் மேய்ஞ்சிட்டு போகுது, விட. எங்கே தண்ணி அடிக்க குடிச்சிட்டு போகுது, விடு. ஏன் ஆடு, ஏன் ஆத்துமா? யார் நீ அச்சத்த? இயேசு கிறிஸ்து சுய ரத்தத்தினால சம்பாதிச்சது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள போட்டி போராட்டம், இது ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த சபை கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேங்க, அடுத்த ஊழியக்காரங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தனித்தனி குறுநில மன்னர்கள் மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. யார் அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது, யார் அந்த ஊழியக்கார கூட்டத்துக்கு போகக்கூடாது. அதனால தான் நான் சொல்றது, எங்கே வேணாலும் போ, யார் மெசேஜ் வேணாலும் கேளு, கர்த்தரை பிடிச்சுக்கோன்னு சொல்ற காரணம் தான். ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா என்ன, இவர் என்ன பண்றாரு, இவ்வளவு தகுதி உள்ளவர் சவுலை தேடி அந்தியோகியாவை விட்டு தர்சுக்கு போறாருங்க. ஏன்னா நீங்க பாருங்க, கலாத்திய சபைகளில் சிலர் அப்போஸ்தலர்ட்ட இருந்து கடிதம் வாங்கிட்டு வந்தேன்னு குழப்பம் பண்ணக்கூடிய ஆள் இருக்கான். ஆனா இங்க அப்போஸ்தலர்களே என்டாஸ் பண்ணி அனுப்புறாங்க, நீ போய் அந்தியோகியால இருன்னு சொல்லி. வந்தவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து பார்த்துட்டு இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வசனத்தில் சேர்க்குறாங்க, சபை கூடிக்கிட்டே போகுது, ஆனால் அதுக்கு வழி நடத்துறதுக்கு இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லி போய் தேடி, தர்சுக்கு போய் தேடி கண்டுபிடிக்கிறாரு. யார்? அப்போஸ்தலர் வேணான்னு அழிச்சு விட்ட ஆளை போய் தேடி கண்டுபிடிச்சு அவனை கண்டு என்ன சொல்றாரு, அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். கூடியிருந்து பார்த்தீங்களா? இப்போ என்னன்னா, கர்த்தர் பவுலை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு பர்னபா தேவைப்பட்டார், அவருடைய கண்களை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டார். அவர் ஆரம்பிக்க வேண்டிய இடம் அந்தியோகியா. கரெக்டாக அந்தியோகியா கொண்டு வந்தார். நேரம் சரியான நேரம். ஏன்னா எல்லாம் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கி தள்ளி வைக்கப்பட்ட தர்சுல இருந்த பவுலோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நன்றாக சிந்திச்சு பாருங்க.
கர்த்தர் என்னை முகமுகமாக தந்திச்சார். கர்த்தர் என்கிட்ட சொன்னார். நான் அவரோட 3 வருஷ காலம் அரபி தேசத்தில் இருந்தேன். எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய ரகசியங்களை சொல்லி கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ரகசியங்கள்லாம் பவுல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள். அவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. நான் என்ன செய்யணும்? ஆனால் இங்கே கொண்டு வந்து என்னை வந்து தர்சில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் அவர் தர்சில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? அமைதியாக இருக்கார். அவருடைய காலத்துக்கு வெயிட் பண்ணி உட்காந்துருக்கிறார். ஆனால் நமக்கு இப்போ ஏதாவது ஒரு காலம் ஆச்சுன்னா நம்மளால் யாராதாலும் உட்கார முடியுதா? நான் யார் தெரியுமா? நான் எப்படி பேச தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? நான் பாட்டு பண்ண என்ன ஆகும் தெரியுமா? நான் ஜெபம் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவ நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும், நேரத்தை புரிஞ்சு கொள்ளணும், எந்த இடங்கிறத புரிஞ்சு கொள்ளணும், யாருங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா டிவைன் பிளான் இஸ் ஒன்லி ஃபுல்ஃபில் பை த ரைட் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான மக்களோடு தான் தேவனுடைய பரிபூர்ண திட்டம் நிறைவேறும். பவுலை கொண்டு வந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் இதைத்தான் பயன்படுத்தினார். எஸ்தர் புஸ்தகத்துக்கு வாங்க. எஸ்தர் 6வது அதிகாரத்தில் இங்கே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் பாருங்கள். அதாவது ஆமான் வந்து என்ன பண்ணிட்டாரு? ஹேமான் என்ன பண்ணிட்டாரு? யூதர்களை பூரா கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிவிட்டு ஒரு டிகிரியும் போட்டாச்சு, அவங்கள எல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லி. இப்போது எஸ்தர் ராஜாத்திர மொர்தெகாய் வந்து சொல்லிட்டார், ஏம்மா நீ அமைதியாக இருந்தேன்னா இந்த காலத்துக்கு கர்த்தர் உன்னை இதுக்கு தான் கொண்டு போயிருக்கார். இப்போ நீ அமைதியாக இருந்தால் ரட்சிப்பு யார் மூலமாக அது வரும்னு வேற சொல்லிட்டாரு. இப்போ எல்லாரையும் உபவாசம் பண்ண சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு விருந்து வேற வச்சாச்சு. ஆனால் என்ன கோரிக்கைன்னு சொல்லலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஆமான்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல இந்த மொர்தெகாய் தான் பிரச்சனை, அவனை தூக்கி இதில் போடன்னு சொல்லி ஒரு பெரிய இதை எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி அவனை தூக்கில் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி காலோஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் மொர்தெகாயை போட்டு தள்ளிடலான்னு ஒரு திட்டத்தோடு இருக்கிறார். இப்போ முதலாம் வசனம் வாசிங்க 6வது அதிகாரத்தில். அந்த ராத்திரியிலே, ஏன்னா அடுத்த நாள் காலையில் மொர்தெகாயை போட்டு தள்ளுறதுக்கு ஆமான் எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ராத்திரி தான் இடையில இருக்குது. டைம் பாருங்கள், டைமிங் பாருங்கள், சரியா? ராத்திரி தான் இருக்குது. காலையிலன்னா அவ்வளோதான், ஆள் முடிஞ்சாச்சு. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வரல. எப்படி? நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வர விடாமல் பண்ணிட்டார் ஆண்டவர். தூக்கம் வரலன்னா ராஜா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திராட்சை ரசம் கொண்டு வர சொல்லிட்டு இசை வாத்திய கருவி வாசிக்கிறவனை வாத்திய கருவி வாசிக்க சொல்லி நடனம் ஆடுகிறவர்களை நடனம் ஆட சொல்லி அப்படி தான் தூங்குவார். அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து, அதுவும் அகாசுவேறு ராஜா வந்து அர்த்தசெராக்சிஸ் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன, நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராஜ்யம் பெரிய ராஜ்யம், இந்தியா வரைக்கும் அவங்களுடைய ராஜ்யம், அவ்வளோ பெரிய ராஜ்யம், அவ்வளோ பெரிய ஆள். அவர் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆட வசதியை கூப்பிட்டார். அந்த அம்மா வரமாட்டேன்னுச்சு, அதனால கேன்சல் பண்ணிட்டார், டிவோர்ஸ் பண்ணிட்டார். போமா அவ்வளோதான். நான் தண்ணி அடித்து சாப்பாடு டான்ஸ் ஆட கூப்பிடும்போது நீ ராணியாக இருந்தாலும் வந்து டான்ஸ் ஆடணும், நீ ஆடலை, அதனால் யூ ஆர் அவுட், யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு ஃபயர் பண்ணிட்டார். நீ ராணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் எஸ்தரம்மா உள்ளே வந்திருக்காங்க. இப்போ ராத்திரி அவர் தூக்கம் வரலைன்னா என்ன செஞ்சுருந்துருக்கணும்? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். என்ன செஞ்சுருக்கணும்? தண்ணி அடிச்சிருந்துருக்கணும், பாட்டு போடுறவனை கூப்பிட்டுருக்கணும், டான்ஸ் ஆட வச்சுருக்கணும். இதுதான் செஞ்சுருக்கணும். ஏன்னா அதான் செஞ்சார் முன்னாடி. நம்ம 1வது அதிகாரத்தில் பார்க்குறோமே, 1வது அதிகாரத்தில் பார்த்தா அதுதான் இருக்குது அவரோட வாழ்க்கை, அவரோட ஹிஸ்ட்ரி அதுதான். தட் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிம். பட் ஆனால் என்ன செய்கிறாரு பாருங்க, இப்போ கால வர்த்தமானங்கள் எழுதி இருக்கிற நடவடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னா டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து வர சொல்லணும்னா அந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ரெக்கார்டு எழுதி வச்சுருப்பாங்கள்ல, என்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டைரி, பழைய டைரி. ஏன்னா ராஜ்யத்தில் என்னென்ன நடந்துச்சு, யாராருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிற காரியத்தை வாசிக்க கூப்பிடுறாரு. எவனாவது செய்வானா? ராத்திரி தூக்கம் வரலன்னா, இப்போ உங்களுக்கே தூக்கம் வரலன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நமக்கு மொபைல் ஃபோனுன்னு ஒன்று வந்துருச்சு, கரெக்டு, ஷார்ட்ஸு.
எதையாவது ஒன்றை பார்த்து இருக்க தூக்கத்தையும் கெடுத்துறது. அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி ஒன்றை கொண்டு வந்து வாங்கி அதை வாசிக்க சொல்கிறாரு. அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளரை ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. என்ன 2 பேர் சேர்ந்து ராஜாவுக்கு எதிராக வந்து சதி திட்டம் பண்றாங்க. நீங்க 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து வாசிச்சிருங்களேன், அது என்னங்கிறது அது புரியும். 2வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தார். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தார். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தார். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததுனால என்ன பண்ணாரு, அவர் போய் எஸ்தர் ராஜாத்திர சொல்லிட்டாரு. அது எஸ்தரம்மா வந்து ராஜாவுக்கு சொல்லியாச்சு, இந்த மாதிரி மொர்தெகாய் சொன்னாரு, இந்த மாதிரி போட்டாங்கன்னு சொல்லியாச்சு. விசாரிக்கப்படுகிற போது அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் தூக்கில் போட்டு கொன்னுட்டாங்க. சரியா? இப்போ மறுபடியும் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. ஏன்னா இது வந்து இப்போ வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது என்ன மொர்தெகாய் சொன்னாருங்கிற செய்தி வந்துருச்சு. சொன்ன உடனே அப்பொழுது ராஜா இதுக்காக அவருக்கு என்ன ரிவார்டு கொடுத்தோம், இந்த துப்பு கொடுத்தாரு, இவருக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அரண்மனையிலேருந்து நம்ம ராஜாவாக நம்முடைய உயிரை காத்தாரே, இவருக்கு நம்ம வாட் இட் த ரிவார்ட் வி கிவ் ஹிம் கேட்டார். ஏன்னா அதில் எழுதியிருக்கணும்ல, இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ன உடனே இதுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு கேட்ட உடனே ஊழியக்காரர் அவருக்கு ஒன்றும் செய்யலை. எப்படி ஒன்றும் செய்யலை பாருங்க, என்ன டைமிங் பாருங்க. கர்த்தருடைய நேரம் தான். உங்களை சரியான நேரத்தில் கர்த்தர் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ கொண்டு போய் வைப்பார். கவலையே படாதீங்க. அது உங்களுடைய எந்த ஒரு காரியமும், மாம்ச பிரகாரமான காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் திருமணமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், ஏதோ எந்த சரியான நேரம், த காட்ஸ் டைமிங், அந்த டைமிங்கில் சரியான நேரத்தில் ராஜாவையே தூங்க விடலை ஆண்டவர். தூங்க விடாமல் தண்ணி அடிக்கிறவனை கூப்பிட்டு இது கால அளவில் உள்ள டைரக்டரியை வாசிக்க வச்சு அதில் இவருக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் செய்யலைன்னு சொன்ன உடனே இப்போ அவர் கேட்குறாரு, யாரு வெளியே இருக்கிறா? அடுத்த வசனம் வாசிருங்க, 5வது வசனம். ஆமான் முற்றத்திலே நிற்கிறான். யாரு வெளியே இருக்கிறான்னு கேட்ட உடனே யாரு அதை ரெடி பண்ணி வச்சு ஆமான் வெளியே நிற்கிறார். இப்போ உள்ளே கூப்பிட்ட உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். உள்ளே கூப்பிட்ட உடனே கேட்குறாரு, எப்பா ஒருத்தருக்கு மேலே ராஜாவுக்கு பிரிய இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணுன்னு உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம் வந்துச்சு, நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அள்ளி விடுறாரு. அவரை குதிரையில் வைக்கணும், அவருக்கு நல்ல வஸ்திரம் உடுத்தணும், அவருக்கு இதை போடணும், நகையை போடணும், எல்லாரும் முன்னாடியும் கூட்டு கொண்டு போய் செய்யணும். இவர் தான் ராஜா பிரியமாக இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட கணத்தை கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டக்கூடியதாக இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு அவர் சொன்னார். நீ போய் செய் ராஜா, எல்லாத்தையும் மொர்தெகாய் செஞ்சிருந்தார். ட்விஸ்ட் அங்கே தான் வச்சார். நீ சொன்னதெல்லாம் செய்யி, ஆனால் யாருக்கு செய்யி? மொர்தெகாய்க்கு செய்யணும். இப்போ யோசிச்சு பாருங்க, சாவின் விளிம்பில் இருக்கிறான். காலையில் முந்தின நாள் இரவு கர்த்தர் மாத்துறார். நேரத்தை காலத்தை மாற்றக்கூடிய தேவன். ஏன் இவ்வளவு காலம் நடக்கலை? யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே ஏதாவது செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? சில நேரங்களில் நீங்கள் நீதியான காரியங்களை, சரியான காரியங்களை செய்யும்போது
என்னை யாருமே ஒன்றுமே சொன்ன மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், ஆனால் அவங்க எல்லாரும் எனக்கு இதை செய்கிறாங்க, ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை, எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. கவலைப்படாதீங்க. எப்போ கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்க வைப்பார். ஏன்னா அன்றைக்கு மொடக்காய்க்கு கொடுக்க வேண்டிய வேலை அதுதான் சரியான தருணம். நாட் பிஃபோர், நாட் ஆஃப்டர். முன்னாடி இல்லை, பின்னாடி இல்லை. கர்த்தருடைய கால அளவு இருக்குது பாருங்கள், சரியான அளவு. சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான ஆட்களை கொண்டு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன். மொடக்காய்க்கு சாவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் இவர் தான் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஆள் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் பறைசாற்றக்கூடியதா. அவன் பெரிய ஆளாக வரப்போகிறான்னு நினச்சவன் அவன் யாருக்கு குழி தோண்டானோ அதே குழியில் அவன் விழுந்து செத்து போனான். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு குழி பறிக்கிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. there is a God's timing is there. கர்த்தருடைய நேரம் இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் எதுக்காக வைத்திருக்கிறார் மட்டும் பாருங்கள். உங்களை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு பிள்ளை இல்லை, என் பெற்றோர் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க. எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார்? நான் எல்லாமே சரியாக தான் செஞ்சேன், ஆனால் நான் பிரச்சனையில் இருக்கிறேன். கவலைப்படாத, சந்தோஷமாக இரு. God is watching over you. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி நாகமான் மூலமாக ரட்சிப்பு வருவதற்கு ஒரு வேலைக்கார பெண்ணை வச்சுருந்தாரோ, அவன் கோபம் வரும்போது இல்லை ஆண்டவனே பெரிய காரியம் சொல்லியிருந்தா செய்யாமல் இருந்திருப்பியான்னு சொல்லி அங்கே ஒரு போர் சேவனை வச்சுருந்தாரே, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆளுங்களை வைப்பார். நம்மளுடைய கண்களை திறப்பதற்கு, நம்மளை உற்சாகப்படுத்தி வழிநடத்துவதற்கு எப்படி பவுலுக்கு ஒரு அனனியாவை கொண்டு வந்தாரோ, பர்னபாவை கொண்டு வந்தாரோ, எப்படி சரியான இடம் வந்து அந்தியோகியாவில் தான் தொடங்குன்னு சொல்லி கரெக்டாக கொண்டு வந்து அந்தியோகியாவில் தொடங்கினார்ல, அதே மாதிரி உங்களை கொண்டு தொடங்குவார். நேரம் சரியான நேரத்தில் எப்படி மொரடக்காய்க்கு வந்து ஒரு நேரம் முன்னே ஒரு இரவில் அது சரியான நேரத்தில் கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி செய்வார். இப்போ உங்களை இந்த தேசத்தில் இந்த இடத்துல நம்மளை எல்லாரையும் சபையாக ஒன்று இணைச்சிருக்கிறார்ல, அதில் ஒரு நோக்கம் இருக்குது. சபை கூடி வருதில் விட்டு விடாதீங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான். ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் யாரை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்னு தெரியாது. எனக்கு நல்லா தெரியும், என்னையை நம்பி இந்த சபை இல்லை. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும் என்னையை நம்பி இந்த சபை கிடையாது. இது கர்த்தருடைய சபை. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் சபையை நடத்துவார். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் என்ன, நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கோமே எதற்காக? நம்ம எப்படி ஒருத்தர் அன்புலையும் கிரியையிலையும் நம்ம உற்சாகப்படுத்த முடியும்? நம்ம எப்படி தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும்? நமக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுத்துருக்கிறாரே, அதை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு திறமைகளை கொடுத்துருக்கிறாரே, அதை கொண்டு நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறாரே, நம்மக்கிட்ட நிறைய காசு கொடுத்துருக்கிறாரே, அதை கொண்டு நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? நம்மளை எதற்காக ஒன்றிணைத்திருக்கிறார்? There is a God, divine plan. There is a right place. There is a right time. There are right people around you. உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. அப்போ நீங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வருவீங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்த குறித்து ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் இன்றைய கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஏன் என் கணவன் இப்படி இருக்கிறாரு? ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாங்க? ஏன் என்னுடைய பெற்றோர் இப்படி இருக்கிறாங்க? ஏன் இவங்க எல்லாம் எனக்கு இப்படி ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டு இருக்கிறது? என்ன ஆண்டவரே, ஒருவேளை நீங்களும் சவுலை போல எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு போய் தர்சு பட்டணத்திலே திரும்ப போய் உட்கார வைத்தது போல உள்ள நிலைமையில் இருக்கிறீங்களா?
இல்லை மொரடக்காய் போல் காலையில் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு, நாளை காலையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி அவ்வளோதான் பேக்கப்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்று இரவு கர்த்தர் மாற்ற முடியும். திஸ் நைட் லார்ட் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிவைன் பிளான் இன் யுவர் லைஃப்? தேவனுடைய பரிபூர்ண திட்டம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? எதற்காக உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கார்? எதற்காக இந்த நாளில் இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க? Why are you here today? What is the purpose in which you are here today? It's not an accident. ஒரு விபத்து அல்ல. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து இன்னைக்கு இந்த நாளில் இந்த செய்தியை கேட்க கொண்டு வந்திருக்கிறார். அதை புரிஞ்சு கொண்டுங்க. தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க பக்கத்தில் ஆண்டவர் ஆளுங்களை கொண்டு வராரே, அது சரியான மக்களை கொண்டு வருவார், அது சரியான இடத்துல கொண்டு வருவார், சரியான நேரத்தில் அதை வெளிப்படுத்துவார். ட்ரஸ்ட் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி. உங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை முழுமையாய் நம்புகிறேன். என்ன காரியங்கள் எனக்கு ஏன்னு புரியல ஆண்டவரே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், I can't explain why I am going through what I am going through, but I trust you, Lord. I trust you wholeheartedly. முழு மனதோடு உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் முழு மனதோடு உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. யூ நோ மை பிளான். எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க. என்னை கொண்டு வந்த நோக்கத்தை அறிஞ்சவங்களாக இருக்கிறீங்க. என்னை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான மக்களோடு கொண்டு போய் சேர்த்து ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை என் மூலமாக நிறைவேற்றுவீங்கன்னு நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். அதற்கு என்னை முழுமையாய் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.